நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராய் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே வர வேண்டிய மக்கள் வரத்தக்கதாக நீர் ஆண்டவரே கிருபை செய்வீராக. உம்முடைய வேத வசனத்தை படிக்கத்தக்கதாக மக்களுக்கு அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் தாரும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்வதிலே அதிகமாக காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, நாம் இன்றைக்கு இந்த வருங்காலங்களில் குட் ஃப்ரைடே, பாம் சண்டே, ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் இவைகள் காணப்படுது. அதில் பற்றி வரும்போது ஆண்டவராய் இயேசுவின் காயங்கள், அதனுடைய நோக்கங்கள் என்ன? ஆண்டவராய் இயேசு அவர் காயங்கள் அடைந்தார், அதனால் உள்ள நோக்கம் என்ன? நாம் அதை பற்றி நாம் சிந்திப்போம். ஆண்டவர் அடைந்த காயங்கள், அதில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய அதை யோசித்து பார்த்தா எப்படி ஆண்டவர் அதை பொறுத்து கொண்டார் அல்லது ஏற்றுக்கொண்டார், சகித்து கொண்டாருங்கிறது தெரியலை. ரோமர்கள் அந்த நாட்களில் 5 விதமான மரண தண்டனை விதிப்பார்கள். ரோமர்கள் அந்த நாட்களில் 5 விதமான மரண தண்டனை விதிப்பார்கள். முதலாவதாக கல் எறிந்து கொல்லுவார்கள். ரோமர்கள் மரண தண்டனை கொடுக்கும் போது கல் எறிந்து கொல்வார்கள். அதற்கு உதாரணம் நாம் அப்போஸ்தலர் 7:58 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:58. சரி, முதலாவதாக கிறிஸ்தவர்களுடைய சபை இரத்த சாட்சியாக மரிப்பதில் ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை பற்றி 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவரை கல்லெறிந்து கொண்டார்கள். இந்த கல்லெறிந்து கொல்லுகிறதுங்கிறது நமக்கெல்லாம் விளங்காது. அதை நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தீங்கன்னா பெரிய மலை மேடுகள் இருக்கிறார், அந்த மேடுகள்லேருந்து அவரை கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவங்க கீழே விழும்பொழுதே இறந்து போகிறவங்க உண்டு. அப்படி இல்லைன்னா மேலேருந்து திரும்ப கல் எடுத்து எறிவாங்க. அதான் கல்லெறி. ரெண்டாவதாக மிருகங்களுக்கு இரையாக போடுவார்கள். காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடுவார்கள். ரோமர்களுடைய 5 விதமான மரண தண்டனை மிருகங்களுக்கு இரையாக போடுது. அது சாதாரணமாக பசியுற்றதான சிங்கங்கள், அது நம்ம டைகர் தமிழில் இருந்து அது மாதிரி அல்ல, அவர்கள் சாதாரணமாக சிங்கங்கள். மூன்றாவதாக அக்கினியில் எறிவார்கள். அவர்கள் அந்த மரண தண்டனை கொடுக்கும்போது அக்கினியில் எறிவார்கள்னா என்ன அர்த்தம்னா, பெரிய சட்டியில் எண்ணெய், அதுக்குள்ளே எண்ணெய் குழு போட்டுவாங்க, சரியா? அதான் எரிதல். நான்காவதாக வாளால் அறுப்பார்கள். அவருடைய தலையை வாளால் அறுப்பார்கள். இதில் வாளால் அறுக்கப்படுகிறதே தான் நிலைமையில் முதல் ஆள் யார் தெரியுமா? பேதுருவா? எரேமியாவா? வாளால் அறுக்கப்படுகிறதுல முதல் ஆள் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன்.
யோவான் சாதகன் வாசிங்க. எபிரேயர் 11:37. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதேதான் மத்தேயு 14:8 வாசிங்க. மத்தேயு 14:8. இதில் என்னன்னா, 2 முட்டா நாய்கள், தாயும் முட்டா நாய், பிள்ளையும் முட்டா நாய். இது ஆட்டம் ஆடின உடனே எனக்கு பரிசு தான் சொன்னால் அவன் என்னது, ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன. இந்த முட்டா நாய் அம்மா கிட்ட போய் கேட்க, அது பெரிய முட்டாள், தலையை கொண்டு வான்னு சொல்லி அது. 5வதாக சிலுவையில் அறைதல். ரோமர்களுடைய 5வது மரண தண்டனை சிலுவையில் அறைதல். மத்தேயு 27:22. மத்தேயு 27:22. சிலுவையில் அறைய வேண்டும். 5 விதமான மரண தண்டனை. 1 கல்லெறிதல், மிருகங்களுக்கு இரையாக போடுதல், அக்கினியில் எறிதல், வாளால் அறுத்தல். ஆண்டவர் இந்த 200 ஆண்டு கால அந்த இடைவெளி, புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 ஆண்டு காலம், 400 ஆண்டு கால இடைவெளியில் ஆண்டவருடைய நாமத்தினால அந்த சிலுவையின் அந்த தண்டனை வருகிற காலத்தில் ஆண்டவர் மரிக்கிறார். அதுக்கு காரணம் அதான். சரி, இயேசுவினுடைய முள் கிரீடம், இயேசுவினுடைய முதல் முள் கிரீடம். அவருக்கு வந்த காயங்களில் முதல்ல இயேசுவின் முள் கிரீடம். அதனால தலையில் காயங்கள் ஏற்பட்டது. அதில் முள் கிட்டத்தட்ட நம்முடைய கையில் விரலுக்கு 3/4 அடி அளவு இருக்கும், 3/4 அடி நீளத்தில் இருக்கும். அவருக்கு வாய் செவிகளில் காயங்கள் உண்டானது. அவருக்கு வாய்கள் செவிகள் காயங்கள் உண்டானது. கண்களில் முகத்தில் காயங்கள் உண்டானது. வாய் செவி தலை கண்கள். அதே போல அவருடைய முகத்தில் காயங்கள் ஏற்பட்டது. முகத்தில் துப்புனவங்க நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் என்ன செய்தாங்க? துப்பினார்கள், உமிழ் நீர். அடுத்தது அவருடைய இருதயத்தில் காயம், இருதயத்தில் காயம். அவருடைய கால்கள் கரங்களில் காயம், இருதயத்தில் காயம், கால்களில் கரங்களில் காயம், விலாவில் காயம். இப்படி பலவிதமான காயங்கள். நமக்கு சொல்ல போனால் 12 விதமான காயங்கள் என்று நம்ம சொல்லலாம். அவைகளை நாம் எல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. காயங்கள் பலவைகள். காயங்களுக்கு பின்பாக உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு காயங்களுக்கு பின்னால ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அதை கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? காயங்களுக்குரிய ஆவிக்குரிய சத்தியம். அடுத்தது ஆண்டவர் ஏன் அதை அனுமதித்தார்?
ஆண்டவர் காயங்களை அனுமதித்த நோக்கம் என்ன? இதனால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? காயங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? இப்ப முதலாவதாக, ஆண்டவராகிய தேவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொடிய வேதனைகளை அனுபவித்தார். தலை முதல் கால் வரை பலவிதமான பாடுகள், துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சரி, இதுல முதலாவது முட்கிரீடத்தினால் உண்டான காயங்களும் அதன் நோக்கம் என்ன? முட்கிரீடம், the crown of thorns, முட்கிரீடத்தினால் உண்டான காயங்கள், அதனுடைய நோக்கம். மத்தேயு 27:29 வாசிங்க. மத்தேயு 27:29. முட்களினால் ஆன கிரீடம் மிக கொடூரமான ஒரு கிரீடம். முட்களினால் ஆன கிரீடம் கொடூரமானது. அந்த முள்ளுல நான் குத்தி பார்த்தேன், இவ்வளவு நீளம் இருக்கும். கையில குத்துனா 3 நாளைக்கு, ஒரு குத்துனது 3 நாளைக்கு வேதனை இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் முள்முடி சூடினார்னு சும்மா சொல்லிடுறோம், பிரசங்கம் பண்ணிடுறோம். ஆனால் அதனுடைய தன்மை கொடூரமானது. நீண்ட முட்களால் செய்யப்பட்ட கிரீடம் ஆழ்ந்த காயங்களை ஏற்படுத்தும். இந்த முட்கள் ஆழ்ந்த காயம் ஏற்படுத்தி மண்டை ஓட்டை கிழித்து கொண்டு தலைக்குள்ளாக இறங்கி, மண்டை ஓட்டை கிழித்து கொண்டு தலைக்குள்ளாக இறங்கி அதிகமான இரத்தம் கசிந்து வர செய்திருக்கும். இந்த முள் உள்ள போய் குத்தி அதன் மூலமாக அதிகமான இரத்தம் கசிந்து வர செய்திருக்கும். அப்போ இயேசுவினுடைய அந்த தலையானது தாங்கக்கூடாத வேதனை, இயேசுவினுடைய தலையில் தாங்கக்கூடாத வேதனை. காரணம் என்னன்னா, இந்த முட்கள் ஆழமாக பதிந்திருக்கும். இது ரொம்ப விசேஷம். என்னன்னா, மரிக்கும் வரை முள்கிரீடம் தலையில் இருந்தது. மரிக்கும் வரை. இந்த முள்கிரீடத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம் தெரியுமா? 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. இவருடைய தலையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அறையப்பட்டிருக்கு. அதில் உள்ள அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய அதிசயம் என்னன்னா, மற்ற 2 கள்ளனுக்கும் முள்மூடி கிடையாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அதை என்ன செய்தார்கள்? பதித்தார்கள். அதுக்கு காரணம் சரி, இந்த முட்கள் என்று சொல்லும் பொழுது அது 3 காரியங்களுக்கு அடையாளமாக உள்ளது. ஆண்டவருடைய தலையில பதிந்த முட்கள் இருக்குல்ல, தார்ன்ஸ், அதுக்கு 3 அடையாளம். முதலாவது அடையாளம் என்ன? வாட் இஸ் த சிம்பல் ஆஃப் த தார்ன்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இது சாபத்தின் அடையாளம். முட்கள் சாபத்தின் அடையாளம். முட்கள் முட்கள் என்பது எதை காட்டுகிறது? சாபத்தை காட்டுகிறது. இதில் விசேஷம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு அல்லது தேவன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு தான் சாபத்தை கட்டளையிட்டான் போடு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு சாபத்தை கட்டளையிட்டார். அவர்கள் பாவம் செய்ததனால சாபம். அப்போ தீமை, பாவம், சாபம் உலகிற்குள் நுழைய காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை. தீமை,
பாவம், சாபம், 3 காரியங்கள். ஆண்டவர் சபிக்கும் போது முதலாவது எதை சபித்தார்? ஆண்டவர் சபிக்கும் போது சர்ப்பத்தை சபித்தார். ஆண்டவர் சபிக்கும் போது ஆண்டவர் முதலாவது சர்ப்பத்தை சபித்தார். இரண்டாவதாக பூமியை சபித்தார். ஆதியாகமம் 3:18 பாருங்க. ஆதியாகமம் 3:18. அது முள்ளும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் எல்லா விதமான தாவரங்களை எழுப்பும் பொழுது எதை பிறப்பிக்கல? நம்முடைய பாவத்தினால்தான் எது வந்தது? முள் வந்தது. அதை நீங்கள் எபிரேயர் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. முட்செடி வளரும் நிலம் சபிக்கப்பட்டது. முட்செடி வளருகின்ற நிலம் சபிக்கப்பட்டது. சரி, அப்போ முள் என்றால் எதை காட்டுகிறது? சாபத்தை காட்டுகிறது. இது முதலாவது. அப்போ ஆண்டவருக்கு இந்த முள்முடி ஏன் சூட்டப்பட்டது? சாபத்தை. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டா? அதை ஆக்சுவலாக ஆவிக்குரிய ரீதியில் யோசித்து பார்த்தால் சாத்தான் முதலாவதாக தன்னை சபித்தபடினாலே அவருக்கு வலி வர வேண்டும், வேதனை வர வேண்டும் என்று சொல்லி எதை வரவிடுகிறான்? முட்கிரீடத்தை வரவிடுகிறான். அது அப்போ சாத்தானுடைய பழி வாங்கும் எண்ணமாக இந்த முட்செடி வருகிறது. சாத்தான் பழி வாங்கும் எண்ணமாக முட்செடி, முட்கிரீடம். அப்போ ஆண்டவருக்கு இவன் என்ன நினைச்சிட்டா, நாம் சாபத்தை என்ன செய்துட்டோம்? சூட்டி விட்டோம் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆண்டவர் முதலாவதாக நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கும்படியாக அவர் முள்முடி சூடிக்கொண்டார். அதான் கலாத்தியர் 3:13 சொல்லியிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அவர் நம்மை வாசிங்க 6:13 நினைக்கிறேன். 6:13 4:13 எத்தனை எடுத்திருக்கீங்க? எத்தனை வசனம்? 13. 4:13 3:13. அதான் சொல்றேன். சாரி, அப்ப நம்முடைய சாபங்களை நீக்க ஆண்டவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். இது முதலாவது. இரண்டாவது, முள்முடி வேதனையின் அடையாளம். முதலாவது சாபத்தின் அடையாளம், இரண்டாவது என்னது? வேதனையின் அடையாளம். வாசிங்க 2 கொரிந்தியர் 12:7. வேதனையின் அடையாளம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
சாத்தானுடைய தூது. பார்த்தீங்களா, இது சாத்தானுடைய தூதுன்னு போட்டிருக்கு. இது சாத்தானுடைய என்னது திட்டம். அதே கலாத்திய 3:13 நம்ம வாசித்தோம். அவர் நமக்காக என்ன செய்தாரு. அதே தான் இந்த முட்கள் நமக்கு எதை தெரிவிக்கிறது என்று சொல்லி ஏசாயா 53:5 வாசிங்க. ஏசாயா 53:5. அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம். அப்போ முட்கள் எதை உண்டாக்குகிறது? தழும்புகளை உண்டாக்குறது. அப்போ ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்வில் சாபம் வியாதியை நீக்க வல்லது. ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்வில் சாபத்தையும் வியாதியையும் நீக்க வல்லது. இது 2வது பாயிண்ட். 3வதாக இந்த முள்முடி எதுக்காக சூடப்பட்டது? ஒன்று யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். 2வது இது வேதனையினுடைய அடையாளம். 3வதாக இது கவலையின் அடையாளம். முள்முடி எதை காட்டுகிறது? கவலையை காட்டுகிறது. இப்போ மார்க் 4ஆம் அதிகாரம் எடுங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. ரைட். அதாவது விதை விதைக்கும் பொழுது 4 இடத்துல விதைக்கிறாங்க. ஒன்று வழி அருகே விதைக்கிறாங்க, 2வதாக கற்பாறையை விதைக்கிறார்கள், 3வது முள்ளுள்ள இடங்கள் விதைக்கிறார்கள், 4வது நல்ல இடம். அப்போ ஆண்டவர் நம்முடைய கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், பாடுகள் இவைகளிலிருந்து மீட்கும்படியாக அந்த முள்ளானது நமக்கு சொல்லுகிறதான பாடுகள், கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம் இவைகளிலிருந்து ஆண்டவர் மீட்கும்படியாக அதை செய்தார். இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 6:25. மத்தேயு 6:25. ஆண்டவர் நீங்கள் கவலைப்படாதீர்கள். 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. வீட்டில் போய் அது எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உண்போம் என்று கவலையை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவர் முள்முடி சூடினார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6:33 என்ன சொல்லியிருக்கு? முதலாவது தேவனுடைய நீங்க எதை குறித்தோம் குடிப்போம், புசிப்போம், உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யும்? சரி. கவலை என்பது சாத்தானின் பெரிய ஆயுதம். நமக்கு இருக்கிற பெரிய அந்த சாத்தானுடைய பெரிய ஆயுதம் என்னன்னா கவலை. நமக்கு எல்லாருக்குமே இப்போ படிக்கிற ஆட்களுக்கு பரீட்சையை பற்றி கவலை, எதிர்காலத்தை பற்றி கவலை, கல்யாணம் பண்ண ஆட்களுக்கு எதிர்காலத்தை பற்றி கவலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை. அதனால தான் ஆண்டவர் 3வதாக இந்த கவலையை நீக்குவதற்காக முள்முடி சூடினார். கவலை இன்னொன்று என்ன செய்யும் தெரியுமா? பயத்தை உருவாக்கும். கவலை பயத்தை உருவாக்கும். பயம் வந்தால் விசுவாசம் செயல்படாது. பயம் வந்தால் விசுவாசம் செயல்படாது. அது தேவனை பிரியப்படுத்த முடியாது.
அப்போ 3 விதமான காரணங்கள் எழுதிக்கங்க. சரியா? முள்முடி என்றால் எத்தனை காரணங்கள்? ஒரு. இயேசுடைய தலையில் ஏற்பட்ட காயங்கள் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. இயேசுவின் தலையில் வந்ததான காயங்கள் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அதுதான் நமக்கு ஏசாயா 53:4 சொல்லி இருக்கிறார். ஏசாயா 53:4. சார், இதில் நம்ம வைத்திருக்கிற இந்த பைபிளை விட பொது மொழிபெயர்ப்பில் வாசித்தங்கன்னா மிக அதிகமாக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இது முதலாவது காரியம். அடுத்தது நம்முடைய இவ்வளவு நேரம் படித்தது முள்முடி. அடுத்து இரண்டாவதாக நம்முடைய சிரசில், ஆணுடைய சிரசில் உண்டான காயங்கள். இரண்டாவது, முதல்ல முள்முடி, இரண்டாவது ஆணுடைய சிரசில் உண்டான காயங்கள். அதனுடைய நோக்கம், purpose of the wounds in the Jesus Christ head, அவருடைய தலையில காயங்கள். முதல்ல முள்முடி, அதுக்கு 3 காரணங்கள். இப்போ என்னது? அவருடைய தலை, சிரஸ். மத்தேயு 7:27-30 பாருங்க. மத்தேயு 27:30. எவ்வளவு தைரியம் பார்த்தேளா! சும்மாவே ஆண்டர் துப்புறான். பொண்டாட்டி மேலே துப்புனாலே என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய வேதனை வரைக்கும். இந்த ராஸ்கல்களெல்லாம் நம்ம என்னது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். துப்பி அவரை நினைச்சார், ஒரு கோலை எடுத்து சிரசில் அடித்தார். அதான் முக்கியம். கோல்ங்கிற வார்த்தையை குறித்து கொள்ளுங்க. கிரேக்க பாஷையில் கோல் என்பது KALMOOS, KALAMOS, ஆமோஸ். கால் ஆமோஸ். ஆமோஸ்ன்னு சொல்லக்கூடாது. AMOS, ஆமோஸ். சரியா? கோலை எடுத்து தலையில் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. இதற்கு செங்கோல் என்ற அர்த்தமும் உண்டு. செங்கோல் என்பது ராஜ செங்கோல். இதற்கு செங்கோல் என்ற அர்த்தமும் உண்டு, ராஜ செங்கோல். மத்தேயு 27:30 ராஜ செங்கோல். ராஜ செங்கோல் வாசிங்க. 27:30. அத தமிழ் எப்படி போட்டிருக்கு? அவ்வளோதான் போட்டிருக்கு. கோலை எடுத்து மீண்டும் மீண்டும் சிரசில் அடித்தார்கள். எப்படி இந்த கிரேக்க பாஷையில் வாசிக்கிற போது கோலை எடுத்து மீண்டும் மீண்டும் சிரசில் அடித்தார்கள். எவ்வளவு கொழுப்பு இருந்திருக்கு பாருங்க. அதான் போர் சேவர்கள். அப்போ இவர் கோலினால் அடிக்கப்படுவார் என்று யார் சொன்னத? எந்த தீர்க்கதரிசி சொன்னது? மீகா 5ஆம் அதிகாரம் 1-2. நீங்க முழிக்கிற மொழியிலே மீகான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, மீகா பெரிய முகம். வாசிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 1-2. கோலினால் அடிப்பார்கள். அதனால அது நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அந்த பாடுகள் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த அடித்தல்ங்கிற வார்த்தையை குறித்து கொள்ளுங்க. அடித்தல், தமிழ்ல அடித்தல்.
அடித்தல் என்று சொல்லும் பொழுது கிரேக்க பாஷையில் TOOPTO TOOPTO டூப்டோ அதான் துருப்புன்னு எழுதிப்படாங்க. டூப்டோனா பருமனான கோல், பருமனான கோல் அல்லது பெரிய சவுக்கு. அந்த டூப்டோங்கிறதுக்கு பருமனான கோல் அல்லது பெரிய சவுக்கு. மூன்றாவதாக முட்கள் நிறைந்த கோலினால் அடிப்பார்கள். முட்கள் நிறைந்த கோல். அப்போ ஆண்டவர் அவருடைய முட்கள் அடுத்தது இவங்க என்ன செய்தாங்க, கோலினால் அடித்து அந்த முட்கள் மூலமாக அதிகமான இரத்தம் வெளியேறி இருக்கும். ஆண்டவர் இயேசுவின் சிரசை ஏன் காயப்படுத்தினார்கள்? அடுத்த தலைப்பு. அவருடைய காலு கையை உடைக்கலை, இடுப்பை உடைக்கலை, அல்லது வயிற்றை உடைக்கலை. அவருடைய சிரசை, அவருடைய மண்டையை ஏன் காயப்படுத்தினார்கள்? அடுத்த தலைப்பு. ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவரை மண்டையில் அடித்து காலி பண்ணானுங்க, எதுனாலும் தெரியுதா? அதாவது நீங்கள் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன் மண்டையில் அடித்தாங்க அப்படிங்கும்போது நம்முடைய உடல் உறுப்புகளில் தலைதான் மிக முக்கியம். இப்போ கால் உடைஞ்சா மாற்றிடலாம், கை உடைஞ்சா மாற்றிடலாம், எலும்பு உடைஞ்சா மாற்றிடலாம். தலை எலும்புங்கிற போது மாற்றுகிறது மிக கொடூரம். அதனால் உடம்பின் காயங்கள் குணமாகிவிடும், எலும்பு முறிவுகள் குணமாகிவிடும். ஆனால் உடம்பின் காயங்கள் குணமாகும், எலும்பு முறிவுகள் குணமாகும். ஆனால் சிரசில் காயம்பட்டால் இறந்து விடுவார்கள். சிரசில் காயம்பட்டால் இறந்து விடுவார்கள். அப்படி இல்லைன்னா அவர்கள் தங்களுடைய நினைவை இழந்து போவார்கள். they become under coma stage. அப்போ இந்த சாத்தாம்பைய ஏன் இவருடைய மண்டையில் அடிக்க வச்சான் அப்படின்னு சொல்லி யோசித்தா, ஆண்டவராகிய தேவன் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை அவர் உணராதபடி இருக்க அவருடைய நினைவை இவன் என்ன செய்கிறான், பாழ்படுத்தி விட, கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் ஆண்டவர் மறந்து விடுவார் என்பதனால தான் ஆண்டவருடைய சிரசை அவன் காயப்படுத்துகிறான். இப்போ ஆண்டவர் சிரசில் அடித்ததுக்கு அப்புறமேல அவரை எங்கே கொண்டு வந்தாங்க? எந்த ராஜா கிட்ட கொண்டு வந்தாங்க? பார்வோனா? பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். அவரெல்லாம் அடித்து நொறுக்கி பிலாத்தின் அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. பிலாத்து, நீ எங்கிருந்து வந்தவன் என்கிறான். நீ எங்கிருந்து வந்தவன்? அப்போ ஆண்டவர் என்ன செய்தாரு? எங்கிருந்து வந்தவன் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார். அப்போ இவர் பதிலளிக்காம இருந்த உடனே பிலாத்து என்ன நினைச்சான்னா, மண்டையில் அடித்ததுனால இவனுக்கு என்ன ஸ்டேஜ் வந்துட்டு,
கோமா ஸ்டேஜ் வந்துட்டுன்னு யார் நினைச்சா? பிலாத்து நினைத்தான். வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். யோவான் 19 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். உன்னை விடுதலை பண்ண எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று யார் கேட்டா? பிலாத்து கேட்டார். ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் வந்தார், இந்த நோக்கங்களை அவர் ஏன் வைத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகள் எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் நம்மை அணுகக்கூடாது என்பதனால தான் சிரசில் அந்த அடியை வாங்கினார். யோவான் 19:26-27. யோவான் 19:26-27. சரி, இந்த வசனமெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ரகசியம். ஏன் இதோ தாய் ஏதோ மகன் என்று அவர் சொல்ல காரணம் என்ன? ஆண்டவருடைய அந்த தாயையும் யோவானையும் ஆண்டவர் என்ன செய்யல? மறக்கவில்லை. அப்போ ஆண்டவர் அந்த ரத்தம் சிந்தினது, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நினைவாகவே என்றும் இருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது மாத்திரமல்ல. தெளிவாக எழுதி கொள்ளுங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய பாவங்களை அது கழுவினது மாற்றமல்ல, அவர் எப்பொழுதும் யாருடைய நினைவாக இருக்கிறார்? நம்முடைய நினைவாக இருக்கிறார். நமக்கு அந்த நினைவே கிடையாது. நமக்கு நினைவு இப்போ அடுத்தாலும் என்ன திங்கிறது, இப்போ வீட்டுக்காரர் என்ன செய்வார், நம்ம எப்படி போகிறது வர்றது, அதுதான் நினைவே தவிர ஆண்டவர் எப்போதும் நம்முடைய நினைவாக இருக்கிறார். ஆகையினால தேவனுடைய வார்த்தையானது மிக உண்மையான ஒன்று. தேவனுடைய வார்த்தை மிக உண்மையான ஒன்று. அது உண்மைங்கிறதுக்கு எண்ணாகமம் 29:19 வாசிங்க. எண் ஆகமம் 23:19. வேதாகமம் வார்த்தைகள் மிக உண்மையானது. ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தை நிறைவேற்றுவார். அடுத்தது, தேவன் ஒரு வாக்கு கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவன் ஒரு வாக்கு நமக்கு கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இது ஒரு அருமையான காரியம். அவர் நமக்கு வெற்றியை தருவாங்கிறது ஒரு காரியம். அதே போல் நமக்கு என்னது? வாக்கு கொடுத்தால் மாறும். எபிரேயர் 10:23 வாசிங்க. எபிரேயர் 10:23. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அதேதான் இன்னொரு வசனம் கூட, ரோமர் 4:2.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். ரோமர் 4:2. ஆண்டவர் என்ன போட்டிருக்குமா? அதாவது தேவன் நம்மை மறக்காமல் இருப்பார். ஆகையினால மேன்மை பாராட்ட வேண்டிய தேவை இல்லை. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். ஏசாயா 49:15. ஏசாயா 49:15. ஆண்டவர் சொல்றது, சிறியானவள் தன் பாலகனை மறப்பாளாம். நம்ம கூட்டிக்கிட்டே அலைவோம் சரியா, ஆனால் அதெல்லாம் அதுகளுக்கு என்ன தெரிய போகுது சரியா, அது பெருசானதுக்கு அப்புறமேல மறந்துடும். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் மறக்க மாட்டேன். உபாகமம் 4:31 பாருங்க. உபாகமம் 4:31. உன்னை மறக்க மாட்டார். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். உன்னை மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். 3 விஷயங்கள் அதில் இருக்கு. உபாகமம் 4:31. அடுத்தது எடுத்து ஆண்டவர் ஏசாயா 41:17. ஏசாயா 41:17. ஆண்டவர் இஸ்ரவேல் பிள்ளைகளை நான் கைவிடாமல் இருப்பேன், நான் மறக்காமல் இருப்பேன். அதே போல நமக்கும் புறஜாதியாராய நமக்கும் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். 21 வசனம் பாருங்க. 44:21. ஏசாயா 44:21. நான் என்ன செய்வதில்லை, மறக்கப் போவதில்லை. ரொம்ப அருமையான காரியங்கள். அதே போல தான் ஆண்டவர் நம்மளை ஏன் மறக்காமல் இருக்காருங்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை நான் மறக்க மாட்டேன், கைவிட மாட்டேன் அவர் சொல்ல காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் நம்மளை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா, கலாத்தியர் 3:26. கலாத்தியர் 3:26. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தான் அவர் கைவிடவும் மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். நாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் ஆதாமின் பிள்ளைகள் அல்ல. அது ரொம்ப அருமையாக சொல்லப்படும். ஆகையினால ஆண்டவருடைய காயங்கள் நமக்கு சில ஆவிக்குரிய அர்த்தங்களை என்ன செய்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்தது நமக்கு பெரிய பாடம். நேரம் இருக்கான்னு தெரியல, இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேணால் பார்ப்போம். அது என்னன்னா, முத்திரை மோதிரம்,
சிக்னட் ரிங்னு சொல்றது. சிக்னட் ரிங், முத்திரை மோதிரம் யாருக்கு? தீர்க்க தரிசனத்தில் முத்திரை மோதிரம், தீர்க்க தரிசனத்தில் முத்திரை மோதிரம் இது எதை குறிக்கும்? அந்த முத்திரை மோதிரம் வரும் பொழுது மணவாளன் மணவாட்டி, மணவாட்டி திருமணத்தில் உடன்படிக்கை அடையாளமாக மோதிரத்தை அணிவார்கள். நம்ம நாட்டில் தாலி, அது வேலி. அவங்க என்னது மோதிரத்தோடு நடத்திக்காங்க. வெள்ளைக்காரனும் அதுதான், வெள்ளைக்காரனும் என்னது சிக்னட் ரிங் தான். அவனும் அது வாக்கு வசனத்தை பாருங்க. ஆகாய் 2:23, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2:23. ஆகாய் சகரியா 23, 2ஆம் அதிகாரம் 23ஆவது. உன்னை நான் எதாக வைப்பேன்? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சேத்தேலின் குமாரனாகிய செருபாபேலிடம் கூறினார். அதனால் எழுதிக்கோங்க. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலிடம் கூறினார். அதில் தமிழில் இன்னொரு தடவை வாசிப்பேன். அதை சரி, அதை எபிரேய பாஷையில் சரப்பணி, தமிழில் அதை சரப்பணின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உன்னை சரப்பணியாக வைப்பேன். பண்ணின்னு எழுதிப்படாதீங்க, சரமான பண்ணின்னு எழுதிப்படாதீங்க. பள்ளி சரப்பணி, சரப்பணின்னு சொன்னா என்னது? செயின். ஆங்கிலத்தில் செயின், சரப்பணினா செயினாக வைப்பேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அப்போ ஒரு நாட்டில் ராஜா முத்திரை மோதிரத்தை அணிந்திருப்பார். ராஜா முத்திரை மோதிரத்தை அணிந்திருப்பார். அதை நமக்கு சட்டங்களை எழுதும் பொழுது அந்த சட்டத்தில் ராஜா என்ன செய்வார்? சீல் வைப்பார். சீல் முத்திரை வைப்பார். அதை தோல் சுருள் எழுதி சீல் வைப்பார்கள். இதில் இந்த ஆகாப் ராஜா என்கிற ஒரு முட்டா பையன் உண்டு, தெரியா? ஆகாப் ராஜாங்கிறவன் ஒரு முட்டாள். ஏன் முட்டாள்னு சொல்கிறேன் தெரியுமா? ஆகாப் ராஜா அவன்கிட்ட தான் போய் கேட்க. நான் ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் என்ன? ஏசபேல். சரியா? அவன் பண்ண சேட்டை இருக்க, பெரிய சேட்டை. ஆகாப் ராஜா எழுதுகிறது போல அந்த ஜனங்களுக்கு அவள் என்ன செய்கிறாள்? எழுதி அவள் முத்திரை போடுகிறாள். அது என்னது? உபவாசம் இருங்க. அதை அவன் மறுத்து விட்டான். ஆகாப் அதை அந்த ஆள் நாம் பார்க்குற ஆள் நாபோத். 1 ராஜாக்கள் 21:8. 1 ராஜாக்கள் 21:8 நாபோத் அவனுக்கு எதிராக ஏசபேல் எழுதி முத்திரை போடுகிறாள். அந்த பவர்
அப்போது இவன் முத்திரை போட்டு அனுப்புகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, கல்லெறிந்து. ஆனால் பின்னால் வாசிங்கன்னா நான் அதை வாசித்தோடனே அந்த கோவம், அதை வாசித்தோடனே எனக்கு என்ன தெரியுமா, நாபோத்தும் ஏசபேலும் அவளுடைய ரத்தம் நாய்க்கு தான் குடிக்கும்ட்டார் ஆண்டவர். அவளுடைய எலும்பெல்லாம் இதாகி ரொம்ப பரதாபம். சரி, அதே போல தான் இந்த முத்திரை மோதிரம் ஆதியா 41:41 ஆதியாவு 41:41 நாம் பார்க்கிறோம் முத்திரை மோதிரம். ஆதியா 41:41 வாசிங்க. ம் 43 வசனம் வரைக்கும். அதிகாரி. அப்போ முத்திரை மோதிரம் யோசேப்பின் கையிலே போடுகிறான். அது அவனுக்கு என்ன கொடுக்கிறது, அதிகாரத்தை கொடுக்கிறது. இது ரெண்டாவது. மூணாவதாக ஆமான், எஸ்தர் ராஜாத்தியருடைய கதையில் ஆமான் யூத மக்களை அழிப்பதற்காக முத்திரை மோதிரத்தை அவன் என்ன செய்கிறான், அவன் பதிக்கின்றான். யூதர்கள் அழிப்பதற்காக முத்திரை மோதிரம். ஆனால் கடைசியில் இவன் அழிவுக்கு என்ன செய்தான், முத்திரை போட்டான். அதே அது என்னது, முருதைக்காய் இவனுடைய அழிவுக்கு என்ன செய்கிறான், மோதிரம் இடுகிறான், முத்திரை போடுகிறான். முருதைக்காய். எஸ்தர் 8:2 வாசிங்க. எஸ்தர் 8:2. அதான் எவன் அழிக்கணும்னு நினைச்சானோ அது என்ன தெரியுமா, அவன் உண்டாக்குனதான தூக்கு மரம் எத்தனை அடி உயரம் தெரியுமா, கிட்டத்தட்ட 50லேருந்து 60 அடி உயரம், முழங்கள் போட்டிருக்கு. 60 அடி உயரத்தில் போட்டான். போட்டவனை அவனை திரும்ப அதே இடத்துல போட்டாங்க. அதை விட மோசம் என்ன தெரியுமா, ஆமானுடைய 10 குமாரர்களும் போடப்பட்டாங்க. அதுதான் பயங்கரம். அதனால தான் ஆண்டவர் நம்ம எதாவது வைக்க விரும்புகிறாரு, உங்க ஒவ்வொருவரையும் முத்திர மோதிரமா அதை வைக்க விரும்புகிறார். அதான் வேற மாறமா மாறின. வாசிங்க. ஆகாய் 2:23. ஆகாய் 2:23. ஆகாய் 2:23 வாசிங்க. ஆகாய் எங்க இருக்குன்னு தெரியலையா, வாசிங்க. உன்னை முத்திர மோதிரமாக, ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைக்க விரும்புகிறார். அடுத்தது முத்திரை மோதிரம் வரும் பொழுது யாருன்னு சொன்னால் லூக்கா 15 அதிகாரம். யாரு லூக்கா 15? யாரு? கெட்ட குமார, இளைய குமாரன் இல்லை. அவன் யாரு? கெட்ட பையன். சரியா? அந்த கெட்ட பையன் கையில் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, தகப்பனின் ஆசீர்வாதமாகிய மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு அட்ரஸ் மாற்றி மோதிரத்தை கொடுக்கிறான். சரி, இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எசேக்கியேல் 28:12. எசேக்கியேல் 28:12.
விசித்திரமாய் செய்யப்பட்ட விசித்திரை மோதிரம். இதுதான் முத்திரை மோதிரத்தை பற்றியதான சரித்திரங்கள். அதில் இன்னொன்று கடைசி சொல்லி முடிச்சிருவோமே. இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வைக்கின்றார். யார் தெரியுமா? சாத்தானை விசித்திரமான மோதிரமாக ஆண்டவர் வைத்தார்னு நமக்கு எசேக்கியேல்ல 28ஆம் அதிகாரம், ஏசாயாவில் 14ஆம் அதிகாரம் ரெண்டையும் வாசி பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் என்னது 28ஆம் அதிகாரத்தில் விசித்திரமான மோதிரமாக வைக்கின்றார். ஆண்டவர் நம்மை எதாக வைத்திருக்கிறாரு? விசித்திரமான மோதிரமாக வைத்திருக்கிறார். சரி,